விஜயநகரத்தில் ஒரு கடும் கோடை. சூரியன் கருணை இல்லாமல் கொதித்துக் கொண்டிருந்தான். நிலம் உலர்ந்து மக்கள் தண்ணீருக்காக தவித்தனர். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு கிராம மக்கள் வந்து அரசரிடம் அழுதார்கள். அரசே, எங்களோட ஒரே கிணறு கூட இப்போ வெறிச்சோடி இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கல. மாடுகளும் மக்கள் கூட கஷ்டப்படுறாங்க. அரசர் கவலையடைந்தார். எப்படி அந்த கிணறு இப்படி காலியானது? ஒரு வயதான கிராமத்தவர் முன் வந்தார். அரசே, இது சாதாரணமில்லை. இரவு நேரம் ஒவ்வொரு நாளும் கிணற்றிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்குது. அடுத்த நாள் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போயிடுது. அரங்கமே பதறிவிட்டது. அந்த நேரம் தெனாலிராமன் வழக்கம் போல சிரிப்புடன் வந்தார். அரசே, இது பேய் விஷயம் மாதிரி கேக்குது. ஆனா உண்மையில் யாரோ புத்திசாலி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசர், அப்படின்னா நீ போய் கண்டுபிடிச்சு வா. அந்த இரவு தெனாலி சாதாரண வேஷத்தில் அந்த கிராமத்துக்கு போனார். கிணற்றின் அருகில் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டார். நிசப்தம், காற்றின் சத்தம் மட்டும். அதற்குள் கடக் கடக் என்று ஒரு சத்தம். தெனாலி மெதுவாக பார்த்தார். அங்கு 2 பேர். அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அதை வண்டியில் ஏற்றி எங்கோ கொண்டு போனார்கள். அடுத்த நாள் தெனாலி அரசரிடம் சொன்னார். அரசே, இது பேயில்லை, இது பேராசை. அவர் உண்மையை சொன்னார். சில வணிகர்கள் இரவு நேரத்தில் தண்ணீரை திருடி அதை நகரத்தில் அதிக விலையில் விற்கிறார்கள். அரசர் கோபமாகினார். அவர்களை உடனே பிடிக்கணும். ஆனா தெனாலி சிரித்தார். அரசே, பிடிப்பது ஈஸி. ஆனா மக்கள் முன்னாடி உண்மை வெளிவரணும். அவர் கிராமத்தில் ஒரு அறிவிப்பு வைத்தார். இன்று இரவு இந்த கிணற்றில் மந்திர பூஜை நடக்கும். யாராவது தண்ணீரை திருடினால் அந்த கிணற்றிலிருந்து தீ எழும். அந்த செய்தி எல்லாருக்கும் சென்றது. அந்த இரவு திருடர்கள் வந்தார்கள். ஆனா பயம். நம்ம பிடிச்சிட்டா? ஆனா பேராசை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு நாள்தான், எதுவும் ஆகாது என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் தண்ணீர் எடுக்க முயன்ற நேரத்தில் திடீரென்று படை வீரர்கள் சுற்றிவிட்டார்கள். நின்று போங்க. அவர்கள் அதிர்ச்சியில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் அரசரிடம் கொண்டுவரப்பட்டார்கள். அவர்கள் தலையை குனிந்தார்கள். அரசே, மன்னிக்கவும், பணத்துக்காக செய்தோம். அரசர் கடுமையாக சொன்னார். மக்கள் தண்ணீருக்காக தவிக்கும்போது நீங்கள் லாபம் பார்க்க நினைத்தீர்களா? அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த கிணறு பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ளப்பட்டது. சில நாட்களில் மழை வந்தது. கிணறு மீண்டும் நிரம்பியது. மக்கள் மகிழ்ந்தார்கள். அரசர், தெனாலி, நீ இல்லையென்றால் இந்த உண்மை தெரியாது. தெனாலி சிரித்தார். அரசே, வெற்று கிணறு பயமில்லை, வெற்று மனசுதான் ஆபத்து.